இந்த கிறிஸ்தவ சபை என்பது பரிசுத்த ஜாதி. 1 பேதுரு 2:9 எழுதப்பட்டிருக்கிறது, இது பரிசுத்த ஜாதி. பரிசுத்தம் என்றால் 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று செட் அபார்ட், இன்னொன்று ஹோலினஸ். செட் அபார்ட் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மாத்திரமே கிறிஸ்தவ சபையார். உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அன்றைக்கு எகிப்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வெளியே வந்தான். அதே போல நீ உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு வந்தால் நீ கிறிஸ்தவன். இரண்டாவது ஹோலினஸ், தூய்மையாய் இருக்க வேண்டியவன். தூய்மையாய் நீ இருக்க வேண்டும். அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் எவ்வளவோ பாவங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்களை பரிசுத்த ஜாதி என்று தேவன் சொல்லுகிறார். காரணம் என்ன? அவர்கள் தூய்மையாய் வாழ்ந்தார்கள் என்பதால் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டதனாலே. நீயும் நானும் நீதிமான் என்ற ஒரு பட்டம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரே. காரணம் என்ன? நீ உத்தமமாய் வாழ்கிறாய் என்பதனால் அல்ல, நீ பிரித்தெடுக்கப்பட்டதனாலே. ஆக பிரித்தெடுக்கப்பட்ட செட் அபார்ட். செட் அபார்ட் என்றால் பரிசுத்தமாய், பரிசுத்த ஜாதி என்று அர்த்தம். நீ பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாய் உலகத்தை விட்டு நீ கிறிஸ்தவ சபையான். 4வது, உனக்கு கிறிஸ்து தான் தலையாய் இருக்க வேண்டும். ஊர்ல உள்ள ஆளெல்லாம் தலை அல்ல. 5வது, புதிதும் ஜீவனுமான மார்க்கம் இது. இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். 6வது, பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயமாய் இது இருக்க வேண்டும். 7வது, இந்த சபைதான் மணவாட்டி சபை. இதற்கு தான் ஆட்டுக்குட்டியானவரோடு கல்யாணம் நடக்க போகிறது. 8வது, ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வசனத்தின்படியே நீ நடக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஜெபித்த பிறகு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளு நல்ல பிதாவே என்று சொல்லிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஜெபம் எல்லாரும் சொல்வார்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஜெபம் எதற்கு என்று தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ தாத்தா சொன்னார், பாட்டி சொன்னார், பாஸ்டர் சொன்னார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு சொல்கிறேன், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று ஆத்மாவுக்கு யாரோ ஒருவன் கட்டளை கொடுக்கிறான். யாரவன்? அதுதான் ஆவி. அதுவரைக்கும் தேவனோடு தொடர்பு கொண்டிருந்த ஆவி ஆத்மாவுக்கு கட்டளை கொடுக்கிறது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆவியிலே எழுதப்பட்ட வார்த்தையின்படியே கர்த்தரை ஆத்மா துதிக்க வேண்டும். ஆத்மா இந்த வார்த்தைப்படியே சரீரத்திற்கு சொல்ல வேண்டும். சரீரம் அதன்படியே நடக்க வேண்டும். இப்படி ஆவியினால் நடத்தப்படுகிறவன் வசனத்தால் நடத்தப்படுகிறவனாய் இருக்கிறான். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு கேன்சர் வந்து விட்டது என்று நாம் வைத்துக் கொள்வோம். கேன்சர் வந்தவுடனே கேன்சருக்கு மருந்தே கிடையாது. அவருடைய சரீரம் சொல்லுகிறது, ஐயோ வலிக்குதே, இதிலிருந்து விடுதலையே கிடையாது என்று சொல்லுகிறது. ஆனால் அவருடைய ஆத்மா சொல்லுகிறது, சிந்தனை சொல்லுகிறது, எண்ணம் சொல்லுகிறது, இதற்கு மருந்தே கிடையாது என்று சொல்லுகிறது. அவனுடைய ஆவி சொல்லுகிறது, ஆவியில் எழுதப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். ஆக அதை விசுவாசித்து நடக்கும் பொழுது அவன் சுகமாகிறான். ஆக ஆவியினால் நடத்தப்படுகிறது தான் அப்படிப்பட்ட குழுதான், அப்படிப்பட்ட அசம்பிளி தான் கிறிஸ்தவ சபை. இந்த சபைதான் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற சபைகள் எல்லாமே பாரம்பரிய சபைகள், மாய்மாலமான சபைகள், கள்ள உபதேச சபைகள், கிறிஸ்துவுக்கு எதிரான அந்தி கிறிஸ்து ஆவியுடைய சபைகள். லேவியர் 23 8 பண்டிகைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 8 பண்டிகைகளும் கிறிஸ்துவுக்கு நிழலாட்டம் என்று கொலோசியர் 2:16-17 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிழலாட்டமான பண்டிகை நிஜமாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு நிழலை இன்னும் ஆசரிக்கிற சபைகள் முதலாம் வருகையை அவர்கள் எதிர்க்கிறவர்கள், முதலாம் வருகையை விசுவாசிக்காதவர்கள், அது சபைகளே அல்ல. நிறைய பேர் பஸ்கா பண்டிகை, ஓய்வு நாள் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை, பெந்தெகோஸ்தே நாள் பண்டிகை, இப்படி பல பண்டிகைகளை கொண்டாடி கொண்டு முதலாம் வருகையை அவமதிக்கிற அந்த சபைகள் எல்லாம் கிறிஸ்தவ சபைகள் அல்ல. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற சபைகள் உண்டு. குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதுதான் தேவ சட்டம். மனம் திரும்பாமல் குழந்தையை கொடுத்தால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவமதிக்கிற சபை அது. ஆக குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கிற சபைகள் எல்லாம் கிறிஸ்தவ சபை அல்ல. ஆசாரியத்துவம் மாட்டப்பட்டது என்று எபிரேயர் 7 திட்டமும் தெளிவுமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனால் தான் இயேசு கிறிஸ்து லேவியர் குலத்திலிருந்து வராமல் யூதா குலத்திலிருந்து ஆசாரியாய் மாறினார். ஆனால் இன்னும் பல சபைகளிலே இது பலிபீடம், இது ஆசாரிய உடைகள், இது தூப கலசங்கள் என்றெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கிறிஸ்தவ சபை அல்ல. இன்னும் நிறைய சபைகளிலே விக்கிரக ஆராதனை இருக்கிறது. விக்கிரக ஆராதனை, இயேசு கிறிஸ்துவ படத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொல்லியிருக்கிறார், உருவத்தை உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். டிராக்ஸ், பத்திரிகை, வசன போர்டு எல்லாவற்றிலுமே போடப்பட்டிருக்கிறது.
இயேசுடைய படம் யாருடைய படம்? அது ஏதோ ஒரு நடிகரை வைத்து ஒரு படம் வரைந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். இந்த படத்தை இயேசு என்று சொல்லி உருவத்தை வணங்குகிற சபைகள் எல்லாம் சபைகள் அல்ல. சிலுவையை புனித சின்னமாய் கருதி கொண்டு, சிலுவை புனித சின்னமாம், இயேசுவின் ரத்தம் சிலுவையிலே சொட்டு சொட்டாய் சொட்டப்பட்டதாம், அதனாலே அந்த சிலுவை புனிதமாய் மாறிட்டாம். நான் உங்களை கேட்கிறேன், இயேசுடைய சரீரம் தொங்கப்பட்ட அந்த சிலுவை மரம், இந்த மரத்தை புனிதமாக்க இயேசு வரவில்லை. மனிதனாய் ஜீவனாய் இருக்கக்கூடிய உன்னை புனிதமாக்க இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அதனாலே நிச்சயமாய் இந்த மரத்தினாலே ஒன்றுமில்லை. அந்த மரம் புனித சின்னம் அல்ல. இதை கழுத்திலே தொங்க விடுகிறார்கள், நெற்றியிலே சிலுவை விடுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு புறா வடிவம் கொடுக்கிறார்கள், இயேசுவுக்கு ஓல்டு மேல் என்பதை போல படங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாய் விக்கிரகாராதனை செய்கிற சபைகள் எல்லாம் கிறிஸ்தவ சபைகள் அல்ல. ஆக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபைதான் உண்மையான கிறிஸ்தவ சபை என்றுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அதை விசுவாசியுங்கள், வசனத்தின் மூலமாய் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.